தேவையில்லாமல் நம்ம மேலே பொறாமப்படுறவங்க நம்ம கிட்ட இருந்து விலகிடுவாங்க, இல்லைன்னா அவர்களுடைய எண்ணம் மாறிடும். இப்போ இந்த இடம் வேறு எதற்கெல்லாம் இந்த தேவியை வணங்க வேண்டும் அப்படின்னா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க. இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, இல்லைன்னா பிசிஓடி பிரச்சனை இருக்குது. நிறைய இந்த கர்ப்பப்பை சம்பந்தம், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தேவி அன்னை காமாக்கியா தேவி. அதனால தான் மூலாதார சக்கரத்திற்கான தேவியாகவும் மற்றும் பல அற்புத ஆற்றல்களை நமக்கு ஈர்த்து தரக்கூடிய இடமாக கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய அன்னை காமாக்கியா தேவியின் திருக்கோவில் விளங்குகிறது. இதற்கு நாம் பரம்பரா பொக்கிஷம் இந்த மாதம் மே மாதம் 8ஆம் தேதி காமாக்கியா திருக்கோவிலுக்கு புனித பயணம் மேற்கொள்ள இருக்கும். ஒரு 5 நாள் பயணமாக. வாய்ப்பு இருக்கிறவங்க வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இப்போ காமிக்கிற நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா விவரங்களை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த கோவில் பாருங்களேன், இந்திரன் கட்டின கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்கிற அற்புதமான கோவிலுங்க. இந்த அன்னை காமாக்கியா தேவியை சுற்றி தசமகா காளிகளுக்கான கோவில்களும் இருக்குங்க. ஏன்னா சாக்தத்தில் இருக்கிறவங்க, அன்னை தேவியை வணங்குறவங்க தசமகா காளிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு.